Hello viewers, welcome to Madam Cooks a Lot. இன்னைக்கு நான் உங்களோட ரொம்பவே டெலிஷியஸான ஃபிஷ் ரெசிபி ஷேர் பண்ண போறேன். Crispy Salmon Fish Fry ஒரு அருமையான ஃபிஷ் ஸ்டார்டருங்க. இந்த ரெசிபியை ஈஸியா, குயிக்கா எப்படி குறைவான இன்கிரிடியன்ட்ல செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மாவை ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்க போறோம். இந்த ரெசிபில மெஷர்மென்ட் ரொம்ப முக்கியமா இருக்குறதுனால இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 150 ml கோல்டா இருக்கிற வோட்கா மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 225 ml கோல்ட் பியர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தா மாவு மாதிரி ஆகுற வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இதுல நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்ல. அடுத்து 2 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் கவர் பண்ணி வைக்க போறோம். அடுத்து இந்த ஸ்டார்டருக்கு ஒரு அருமையான சைனீஸ் டிப்பிங் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் சோள மாவு போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதுல 1 டேபிள்ஸ்பூன் சில்லி வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், தேன் 1 டேபிள்ஸ்பூன், இந்த சாஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பச்சை மிளகாய், இது வந்து பழுத்த பச்சை மிளகாய், அப்புறம் பொடியா நறுக்கிய வெங்காயத்தாள் சேர்த்து ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சாஸ் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடும். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு சூட் பண்ணதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கிய வெங்காயம், பொடியா நறுக்கிய இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையும் பொன்னிறமா வதக்கி எடுத்துக்க போறோம். பொடியா நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே சாஸ் மிக்சர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல இதை அப்படியே குக் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த சாஸை நீங்க கண்டினியூஸா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்க, கொஞ்சம் திக்கானதும் சால்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கடைசியா இதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ அருமையான சைனீஸ் டிப்பிங் சாஸ் ரெடி. அடுத்து 1/2 kg சால்மன் ஃபிஷ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் முள் இல்லாத மாதிரி எந்த மீன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மீனை நல்லா கழுவி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் உப்பு அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு பிளேட்டில் மைதா மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மீனாக பெரட்டி எடுத்துக்க போகிறோம் மாவில். இதை நல்லா பெரட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் கீழே விழுந்துடும். இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் ரெடி பண்ணி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மாவில் எல்லா மீன் துண்டுகளையும் பெரட்டி எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்ச மாவு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மீன் துண்டுகளையும் இந்த மாவில் தோச்சி எடுத்ததுக்கப்புறம் மிதமான சூடில் இருக்கிற எண்ணெயில் விட போகிறோம். இந்த ரெசிபி செய்யும்போது எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப குறைவான சூட்லேயும் இருக்கக்கூடாது. இப்போது இது 2 பக்கமும் 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் வேகிறதுக்கு நம்மளுக்கு அதிக நேரம் தேவைப்படுறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் திரும்பினதும் இதை இப்போது ஒரு டிஷ்யூவில் எடுத்து போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் மாவில் தோச்சி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு முக்கியமான டிப்ஸ், நீங்கள் மீன் மாவில் தோச்சி எடுக்கும்போது மாவு கோல்டாக இருக்கணும். ரொம்பவே டெலிஷியஸான கிறிஸ்பி சால்மன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்களா வியூவர்ஸ்? இதோட நம்ம சைனீஸ் டிப்பிங் சாஸ் ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷனுங்க. நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரையை டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மேயோவோட கூட தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த புதுமையான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.